இதுக்கு எனக்கு என்ன புரியலன்னா, இந்த விஷயம் இப்ப வந்து பராசக்திக்கு சர்டிபிகேட் கொடுத்து படமே ரிலீஸ் ஆகி முடிஞ்சுப்புட்டு. இன்னும் வந்து சிவகார்த்திகேயன் கூட அடிச்சுட்டு இருக்காங்க. ஏன் அடிக்கிறாங்கன்னு தெரியல. என்னைய சொல்றீங்களா? இல்ல நான் சொல்றேன். என்ன பேசினா அடிச்சிருங்க, செருப்படுத்த அடிங்க, நான் குனிஞ்சுக்கிறேன். என்ன கேவலப்படுத்தாதீங்க. இதை வந்து நான் வெளிப்படையா சொல்ல விரும்பல. பேசும்போது புரிஞ்சா சரி. புரியாதவங்களுக்கு புரிஞ்சா சரி. புரியுதா? இது வந்து நான் என்ன பெரிய மனுஷனா இருக்கீங்க, நான் எதுவும் பண்ண முடியாது. வேணா விஷயம் ஷூட் முடிச்சுட்டு வெளில போய் தானே கூட அடிச்சுக்கலாம். புரியுதுங்களா? இப்ப நம்ம ஏன் பேசல அப்படின்னா, சென்சார்ல ஒரு ஆள் தான் அதிகாரி, மீதி 4 பேர் பாஜக காரவங்க. அப்ப இவரு தளபதி பார்த்தாரு, அடிச்சா கட்சியை அடிச்சா இது அரசியலா மாறிடும். ஆமா, அதனாலதான் அவர் பொறுமையா இருக்காரு. இல்லன்னா டேபிள் அவங்க முன்னாடி ஒரு டேபிள் இருக்கும், அந்த டேபிள் இப்படி எட்டி மிதிப்பாரு. பண்ணக்கூடிய ஆளுதான். நான் தயவு செய்து அமைதியா இருங்க, நான் சொன்ன ஒரு வாரத்துக்காக அந்த மனுஷன் பொறுமையா இருக்காரு. யார் நீங்க சொன்னீங்களா? நான் தான் சொன்னேன். யார்கிட்ட? அதிகாரிட்டியா? இல்ல விஜய்கிட்ட சொன்னேன். விஜய்கிட்ட சொன்னேன், நீங்க நான் சொல்ற வரைக்கும் வாயை திறக்காதீங்க, நான் பேசுற வரைக்கும் இருங்க. தப்பு சிப்புன்னு உட்காந்துருக்காரு. இப்ப நான் இப்படின்ற போது வந்து அடிச்சு உங்கள ஓட. இன்னொரு விஷயம் தெரியுமா? 21 சர்டிபிகேட் கிடைக்குது. அப்படியா? கன்ஃபார்ம். தீர்ப்பு அன்னைக்கு சொல்லிருக்காங்க. அன்னைக்கு கன்ஃபார்ம்பா. யான்னு கேளு. முதல் தடவை போனார்ல டெல்லிக்கு, என்ன கலர் சட்டை போட்டு போனாரு? கருப்பு போட்டு போனாரு. அதுலயே மிரண்டாங்க. மிரல்லப்பா, அன்னைக்குதான் தரம் அடிச்சு அமுச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து சொன்னாரு, ஆனா இந்த மாதிரி பேசணும்னா எல்லாமே ஓகே சொல்லிட்டாங்க, ஆனா ஒரு விஷயம் இப்படி இடிக்குதுன்னு அப்படின்னு. என்ன கலர் சட்டைன்னு கேட்டேன். கருப்பு எதிர்ப்பா இருக்கு, அதை போட்டு போகாதீங்க. அடுத்த தடவை போறோம் வெள்ளை சட்டை, சமாதானம். அப்படியா? காட்டிருங்க அப்படின்ட்டேன். நான் உள்பனியன் வந்து காவி கலர்ல போட்டு போங்கன்னு. அப்படியா? லைட்டா அப்படி காட்டுங்க, முடிஞ்சிருச்சுன்னு. நான் வெள்ளை சட்டை போட்டு ஒரு பூணூல் போட்டு போங்கன்னு சமாதானம் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. முடிஞ்சு அதிலே கொடுத்துட்டாங்க. கிடைச்சிடும். அவ்வளவுதான், நம்ம ஆயுதத்தை காமிச்சாலே கொடுத்துருவாங்க. ஐடி கார்டு